சமீப காலமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் வரலாறு காணாத அளவிற்கு இன்று ஒரு சவரன் தங்கம் விலை 1,00,000 கடந்து விற்பனையாகி வருகிறது. இதுகுறித்து தங்க நகை வைர நகை விற்பனையாளர் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானியுடன் எமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சமீப காலமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில்தான் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு சவரன் தங்கத்தின் விலை தற்போது 1,510 ரூபாய்க்கு என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோடு தங்கம் ஒரு கிராமினுடைய விலை 12,510 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியும் தொடர்ச்சியாக அதிக அளவில் என்பது விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இதை பற்றி பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர விற்பனையாளர் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலோனி தற்போது நம்மிடம் இருக்கிறார். நாம் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியாக தங்கம் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு 1,00,000 ரூபாய்க்கு என்பது தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எதனால் தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டு வருகிறது சார்? தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதாவது உலக நாடுகள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. சர்வதேச முதலீட்டாளர்களுடைய முதலீடுகள் மற்றும் உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள் மற்றும் உலக நாடுகளுடைய கருவூலங்கள் பெருமளவில் தங்கத்தை பெரிய அளவில் இருப்பாக வைக்க தொடங்கியுள்ளது. தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கியானது தங்களுடைய வைப்பு நிதியினுடைய வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது. மேலும் இதே மாதிரியான ஒரு குறைப்பு அடுத்த மாதம் இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் அதனால் அதன் மீது முதலீடு செய்வதை தவிர்த்து பெருமளவில் அந்த முதலீட்டாளர்கள் எல்லாமே வைப்பு நிதியில் வைக்காமல் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் அவங்க அதிகரித்திருக்காங்க. அதனால் சர்வதேச சந்தையில் அதனுடைய விலை உயர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தொடர்ச்சியாக தங்கம் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக அடித்தட்டு மக்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இன்னும் தங்கம் கூடுதலாக விலை ஏறினால் அவர்கள் தங்கம் வாங்குவதற்கான ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமா சார்? இல்லை, தங்கத்துடைய விலை அதிகமாக அதன் மீது ஆர்வமும் மோகமும் அதிகரிக்கும். காரணம் என்ன? அது முதலீடு செய்துள்ளவர்கள் பெரிய அளவு லாபத்தை அடைகிறார்கள். அதனால் அதன் மீது எந்தவித ஆர்வமும் குறையாது. நிச்சயமாக இன்னும் அதன் மீது ஆர்வம் அதிகமாகும். நகை சிறுசேமிப்பு திட்டம் பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த நகை சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய சிறுக பணத்தை சேமித்து வருட முடிவில் ஒரு பெரிய அளவில் நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. வெள்ளி அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாய்க்கு விலை உயரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சார்? வெள்ளி தங்கத்தினுடைய முதலீடுகளை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய லாபத்தை தரும் வரும் காலங்களில். ஏன்னா வெள்ளியினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அது ஒரு முதலீட்டு பொருளாக இல்லாமலும் மற்றும் பல தொழில்களுக்கு ஒரு மூலப்பொருளாக அது பயன்பாடு வருவதால் அதன் மீது முதலீடுகள் அதிகரிக்கும். அதாவது அதனுடைய தேவை அதிகரிக்கும். அதனால் அதனுடைய விலை தங்கத்தை விட கூடுதலாக லாபம் வரக்கூடிய அளவுக்கு அதனுடைய விலைவாசிகள் அதனுடைய விலைகள் உயரும். ஒரு 3 வருடங்களில் ஏறக்குறைய 3 முதல் 4 லட்சம் ரூபாய் வரை கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளியில் உள்ளது. அதனால் வெள்ளியினுடைய முதலீடுகள் சர்வதேச அளவில் பெரிய அளவில் முதலீட்டாளர்களை பெரிய அளவில் ஈர்த்து வருகிறது. தங்கம் என்பது இனி வரும் காலங்களில் கூடுதலாகவே விலை உயரும் என்றும், தங்கம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக வெள்ளி விலையும் உயரும் என்றும், தங்கம் என்பது ஒவ்வொரு வீடுகளிலும் தங்களுக்கு சேமிப்பாக வைத்து கொண்டிருந்தாலும் கூட வெள்ளி என்பது மக்களுடைய சேமிப்பாக இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு, குறிப்பாக இந்த கணினி இன்னும் சில கைபேசிகளுக்கு அதை அதிக அளவில் தயாரிப்பதற்கான பயன்படுத்துகிறார்கள். அதன் எதிரொலியாகவே வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டு வருகிறது என்றும், இனி வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியும் தொடர்ச்சியாக உயரும் என்றும் தங்கம் மற்றும் வைர வியாபாரி விற்பனை சங்க தலைவர் ஜெயந்திலால் சலோனி தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் சுரேஷ்.